பயம்ன்றது நல்ல விஷயம் தான். ஆனா பயந்து காலை பின்னாடி வைக்கிறது நல்ல விஷயமே கிடையாது. பயம்ன்றது எப்பவுமே உனக்கு சாதகமா இருக்கணும், உனக்கு முன்னாடி நிக்கிறவனுக்கு கிடையாது. சும்மா யோசிச்சு பாரு, ஒரு சிங்கம் அதுக்கு முன்னாடி சுத்தி இருக்கிற 100 காட்டு யானையை பார்க்கும். அதுக்கு பயம் இருக்கும், ஆனா அந்த பயத்தோட எதிரியை பார்க்காம போராடும். அந்த போராட்டத்துல கண்டிப்பா அடிபடும், நம்ம சாகவே போறோம்னு கூட தோணும். ஆனாலும் அந்த சிங்கம் பயத்தை கண்ணில் காட்டாம போராடிட்டே இருக்கும். ஏன்னா அது சிங்கம். அதே அடிப்பட்ட சிங்கம் காயம் ஆறாம சுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி ஒரு 3 காட்டு யானையை பார்த்தா சும்மாவா இருக்கும்? நம்ம கற்பனையில மட்டும் ஹீரோவா இருந்தா பார்த்தா தம்பி, நிஜத்திலையும் ஹீரோவா இருக்கும். நான் எதிரின்னு சொன்னது நமக்கு வர பிரச்சனையை, அந்த பிரச்சனைய உனக்கு பயம் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி பார்த்தனா அங்கதான் நீ ஸ்ட்ராங்கே ஆகும். உன்னால கண்டிப்பா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி முடிக்க முடியும். ஆனா அதை விட்டுட்டு பயம் உன்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, உன்னோட கதை முடிஞ்சது. காட்டுல போனா 4 கொசு கடிக்க தான் செய்யும். அதை 2 தட்டு தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம போற பாதை ரொம்ப தூரம் நண்பா.